ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரெண்டிங்கான ஒரு நடிகையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ருக்மிணி வசந்த், கன்னட நடிகையைச் சேர்ந்த ருக்மிணி வசந்த், வயது 29 ஆகுது. இப்போ சமீபத்தில் தான் வந்து கடந்த ஒரு 2 வருஷமா இல்லைன்னா 1 வருஷமா தான் அவங்க வந்து லைம் லைட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து படங்கள் நடித்தாங்க. மதராசின்ற ஒரு மொக்க படத்தில் நடித்தாங்க. பகீரா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நடிச்சுமே அவங்கள பெருசாக வெளியே தெரியல. சப்த சாகரதிலோ அப்படின்ற ஒரு கன்னட படத்துலயும் வந்து நடிச்சாங்க. அந்த படத்த இப்ப தான் கொண்டாடுறாங்க. ஏன்னா, அந்த மாரி ஒரு படம் வந்தது. நம்ம அந்த கன்னட சினிமாவை தாண்டி வெளிய வந்ததுக்கான காரணம், ருக்மிணி வசந்த் யாரு? என்ன? அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்ததால தான். ஸோ, காந்தாரால இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஸோ, இதனாலேயே வந்து இவங்களுக்கான அந்த வருமானம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மீனிங் அவங்களுடைய அடுத்த படத்துக்கான அமௌண்ட் பல்க்கா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த படத்தில் கமிட் ஆகக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னும் ட்ரெண்டிங்கில் வரணும், இன்னும் நிறைய கவர்ச்சியான ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுடைய முக அமைப்பு ஒரு ராவான கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ரா ஃபேஸ். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நடிகை ருக்மிணி வசந்த் இந்த மாதிரி கவர்ச்சியான மூஞ்ச ராவாக வச்சுக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனே கொடுக்காம க்ளோஸ்அப்பில் வைக்கக்கூடிய அந்த ரா லுக்கில் அவங்களுடைய அந்த ஃபோட்டோ ஷூட். ஸோ எங்கே போனாலும் அந்த மாதிரியான ஒரு ஷூட்டே வந்து பண்ணுறாங்க. இல்லைனா வந்து ஃபங்க்ஷன்ஸ் போகும்போதும் முக அமைப்பை வந்து சிரிக்காமல் ஒரு மாதிரி ராவாக வச்சிருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ ப்ளஸ் வந்து இப்போ உள்ளாடை எதுவுமே போடாமல் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ருக்மிணி வசந்த் கவர்ச்சியை காட்ட மாட்டேன், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ பின்னழகு எடுப்பாக இருக்கிறதும், முன்னழகு பெருசாக எடுப்பாக இல்லைனாலும் அது எடுப்பாக இருக்கிற மாதிரி காட்டுறதும் ருக்மிணி வசந்த் அதிக அளவு இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஷூட்லாம் பாருங்கள். இந்த ஷூட் பிஹைண்ட் த சீன்ஸ் இவங்களுடைய அந்த சிரிப்பு அப்படின்றது இது வந்து அந்த ஷூட்டில் இருக்காது. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ராவான மூஞ்சி லுக்கு தான் வந்து அவங்க எதிரமா அந்த ஷூட்டு கிளிக் பண்ணும்போது வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து அந்த புதுசாக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ். ஸோ நீங்கள் ட்ரெண்டிங்காக இருக்கணும்னா உங்களுடைய ரா லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதை வச்சு வந்து ட்ரெண்டிங்கில் வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக மூஞ்ச மட்டும் காட்டினா வேலைக்கு ஆகாது, அது ரொம்ப நாள் தாங்காது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உண்டியலையும் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியான ஒரு புருவத்தை தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய பிக்சர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு, அவங்களுக்கு பெரிதளவு இல்லை அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இறக்கி அந்த உண்டியல் காட்டியிருக்கிறாங்க. ஸோ பட் அது வந்து பெருசாக எடுபடலை. ஏன்னா அதுக்கான காரணம் அதோடைய அளவுகோல் தான். ஸோ அந்த அளவுகோல் பெருசாக இல்லாததால் அந்த உண்டியல் பெருசாக நமக்கு தெரியல. பட் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான ஒரு ஷூட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ நடிகை ருக்மிணி வசந்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.